Hi friends, இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது ஸ்டேட் பேங்க் ரிவார்ட்ஸ் உடைய யூஸ். உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் லேர்ன் டு வின் தமிழ் யூடியூப் சேனல். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். எப்பயும் போல் எங்களுக்கு ஒரு லைக் கொடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது ஸ்டேட் பேங்க் ரிவார்ட்ஸ் உடைய யூஸ். ஸ்டேட் பேங்க் ரிவார்ட்ஸ் எப்படி வருது, நமக்கு இந்த ரிவார்ட்ஸ் நமக்கு எதனால் கிடைக்குது, எப்படி கிடைக்குது உங்களுக்கு தெரியுங்களா? பார்த்தீங்கன்னா ஸ்டேட் பேங்க் ரிவார்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு ஸ்டேட் பேங்க் அக்கௌண்ட்டு ஹோல்டராக இருக்குது உங்களுடைய டெபிட் கார்டில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய ஒவ்வொரு வேல்யூக்கும் உங்களுக்கு பாயிண்ட் தராங்க. அந்த பாயிண்ட் ஒரு ரிவார்ட்ஸாக கொடுக்குறாங்க. அதுதான் ஸ்டேட் பேங்க் ரிவார்ட்ஸ். இப்போது நீங்கள் ஒரு மளிகை கடையில், பெட்ரோல் பங்க்கில், ஆன்லைனில் எங்கே வேணாலும் அந்த டெபிட் கார்டை பயன்படுத்தி நீங்கள் செலவு செய்கிறப்போ உங்களுக்கு ஒவ்வொரு முறையும் அந்த ரிவார்ட்ஸ் கொடுக்குறாங்க. அந்த ரிவார்ட்ஸை பயன்படுத்துகிறோம்னா நம்ம பல இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டேட் பேங்க் ரிவார்ட்ஸ் பாயிண்ட்டு நம்மளுக்கு சேர அதற்கான தொகையும் நமக்கு சேர்ந்துடும். அவங்க பாயிண்ட்டாக கொடுக்குறப்போ அந்த இத்தனை பாயிண்ட் இருக்கப்போ அந்த பாயிண்ட்டை கேஷ் ஆக்கிக்கலாம். அப்போது நீங்கள் ரெகுலராக பர்ச்சேஸ் பண்ணுறப்போ கையிலேருந்து பணத்தை கொடுக்காம கேஷ்லெஸ் எக்கனாமி யூஸ் பண்ணுற மாதிரி நம்ம நேரடியாக டெபிட் கார்டை பயன்படுத்தி ஸ்வைப் பண்ணுறப்போ நமக்கு ஒவ்வொரு முறையும் நம்ம பர்ச்சேஸுக்கு இந்த ரிவார்ட்ஸ் பாயிண்ட்ஸ் கிடைக்கும். அப்போது உங்களுடைய ஏடிஎம் கார்டு உங்கள்கிட்ட இருக்கா, நீங்கள் எங்கேயுமே பணத்தை தராதிங்க. உங்களுடைய எஸ்பிஐ ரிவார்ட்ஸ் வேணும்னா நீங்கள் டெபிட் கார்டை எங்கே வேணாலும் யூஸ் பண்ணிங்கன்னா, பெட்ரோல் பங்கு, மளிகை கடை, ஜவுளி கடை, எங்கேனாலும் உங்களுடைய டெபிட் கார்டை நீங்கள் பயன்படுத்த ஸ்டேட் பேங்க்குடைய டெபிட் கார்டை பயன்படுத்துகிறப்போ உங்களுக்கு ஸ்டேட் பேங்க் இத்தகைய ரிவார்ட்ஸ் கொடுக்குறாங்க. இந்த ரிவார்ட்ஸ் உங்களுக்கு பாயிண்ட்டாக கொடுக்குறாங்க. ஒரு குறிப்பிட்ட தொகை பாயிண்ட்டுக்கு இவ்வளோ தொகையாக நீங்கள் அதை கேஷ் பண்ணிக்கலாம். ஃபார் த எக்ஸாம்பிள், உங்களுக்கு ஸ்டேட் பேங்க் ரிவார்ட்ஸ் பாயிண்ட்ஸ் எவ்வளோ இருக்கோ அந்த பாயிண்ட்டை நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். மேற்கொண்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ரீசார்ஜ் பண்ணலாம், ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ணலாம். இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் அமேசான், ஃப்ளிப்கார்ட் போன்ற இதுங்களில் கிஃப்ட் கார்டாக நீங்கள் அதை கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுடைய ரிவார்ட் பாயிண்ட் தொகையை கிஃப்ட் கார்டாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அந்த கிஃப்ட் கார்டை பயன்படுத்தி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். இப்போ நீங்கள் அமேசானில் கிஃப்ட் கார்டை பயன்படுத்துகிறப்போ அமேசானுக்கு ஒரு 500 ருபீஸ் கிஃப்ட் கார்டு பண்ணுறீங்க. அப்போ நீங்கள் ஒரு 700 ரூபாய்க்கு ஒரு பொருள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா இந்த ஸ்டேட் பேங்க் ரிவார்டுடைய 500 ருபீஸ் இருக்கக்கூடிய இந்த பணத்தை கிஃப்ட் கார்டாக மாற்றிக்கிட்டு நீங்கள் 700 ரூபாய் செலுத்துகிறப்போ இந்த 500 ரூபாயை கிஃப்ட் கார்டாக கொடுத்துட்டு மேற்கொண்டு 200 ரூபாய் நீங்கள் கார்டில் பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ஃப்ளிப்கார்ட்லேயோ அமேசான்லேயோ நாம் ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அப்போது ஸ்டேட் பேங்க்குடைய ரிவார்ட்ஸை ரொம்ப ஈஸியாக நீங்கள் கேஷாக கன்வெர்ட் பண்ணலாம். நீங்கள் தொடர்ந்து டெபிட் கார்டை பயன்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு ஸ்டேட் பேங்க்லேருந்து ஒவ்வொரு முறை நீங்கள் கார்டு டிரான்சாக்ஷன் பண்ணுறப்பையும் உங்களுக்கு ஒரு ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கிடைக்கும். அந்த ரிவார்ட் பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறப்போ ஒரு குறிப்பிட்ட தொகை அதிகமாகிறப்போ அதை நீங்கள் கேஷாக கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு மொபைல் ரீசார்ஜ், ஆன்லைன் பர்ச்சேஸ் எது வேணாலும் நீங்கள் கிஃப்ட் கார்டு எது வேணாலும் அதை கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஸ்டேட் பேங்க் ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வாங்கணுன்னா நீங்கள் மறக்காமல் தொடர்ந்து ஸ்டேட் பேங்க்குடைய கார்டுடைய டெபிட் கார்டை எங்கேனாலும் பிஓபி மிஷினில் ஸ்வைப் பண்ணுங்கள். மளிகை கடை, ஜவுளி கடை, பெட்ரோல் பங்க் எங்கேனாலும் உங்களுடைய டெபிட் கார்டை பயன்படுத்தி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். ஸ்டேட் பேங்க் ரிவார்ட்ஸை வாங்கி அதை பயன்பெறுங்க. ஓகேவா?